புதுச்சேரிக்கு சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ள நிலையில் காரைக்காலில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தற்போது ஆட்சி நடத்தி வருகிறது. கடந்த 2021 ஆண்டு முதல் இந்த கூட்டணியானது ஆட்சியில் உள்ளது. பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இன்னும் சில 2026 ஆண்டுக்கான தேர்தல் தேதி அறிவிக்க உள்ள நிலையில் தற்போது இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையான சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக இன்று காரைக்கால் பகுதியில் உள்ள பொதுக்கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது வருகை தந்துள்ளார். இந்நிலையில் அது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது திருநள்ளார் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அதனுடைய அமைச்சர்களும் அதேபோன்று பாஜக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தலைவர்களுடனும் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கான தீவிரத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2021 தேதியில் பாஜக 14 இடங்களிலும் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் போட்டியிட்டது. இதில் மொத்தம் 16 இடங்களில் வெற்றி பெற்று தற்போது ஆட்சியில் உள்ளது. தற்போது இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் வரும் தேர்தலில் 24 இடங்களில் கூட்டணி வெற்றி பெறும் என அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது பாஜகவிற்கு கூடுதல் பலம் உள்ளதாகவும் மேலும் கூடுதல் தொகுதியை வேண்டும் என ஏற்கனவே பேசிய நிலையில் தற்போது அதற்கான இறுதிக்கட்டம், அதாவது தொகுதி பங்கீடு குறித்தான இறுதிக்கட்டம் எட்டப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அமித்ஷா அவருடன் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டியா, மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். இன்றே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டால் மார்ச் 1 தேதி மோடி தலைமையிலான கூட்டத்தில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தொகுதிகளை பெறுவார்களா அல்லது ஏற்கனவே இருந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பது இந்த சற்று நேரத்தில் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.